நண்பர்கள் வணக்கம். இன்னும் இருப்பது பார்த்தீங்கன்னா, தரமான 4 மாடலோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போறோம். 4 மாடலுமே பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் விலை சினை மாடலா விற்பனைக்கு வந்திருக்குது. எல்லாமே நல்ல தரத்தில குறைவான விலையில இருக்குது. வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் மாடலோட விலை என்ன, அட்ரஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மாடோட பல்லு, பால், ஈத்து, அட்ரஸ் முதற்கொண்டு வீடியோவில் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்குதுங்க. வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கனெக்ட் பண்ணி பேசிக்கலாங்க. இப்போது நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு செம்பூத்து காரி மறையில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. ஒரு பக்கமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடு. மாட்டோட பல்லை பொறுத்த வரைக்கும் 4 பல் போட்டிருக்குதுங்க. 4 பல் தலையீத்து. வயல் குறைஞ்ச ஒரு 5-6 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட அதிகபட்சமாக இன்னொரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குதுங்க. இன்னும் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகலை. நிச்சயமாக இன்னொரு 15லேருந்து 20 நாள் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்துலேயே நல்ல ஒரு கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. கண்டிப்பாக கண்ணு போகிற டைமில் இருக்கிற மடிக்கு நீங்கள் வாங்கிட்டு போகிற வேலையை விட லாபத்தை விற்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு நிச்சயமாக அந்த தரத்தில் அந்தளவுக்கு நல்ல ப்ரீடில் இருக்குதுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. இந்த மாடோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு 2 நேரம் சேர்ந்து ஒரு 13 லிட்டர் வரைக்கும் ஆவரேஜாக கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. ஒரு 12-13 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கண்ணு போகிற டைமில் நல்லாவே பார்த்தீங்கன்னா மடி எடுக்குங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளம்புமே தாங்கக்கூடிய மாடு. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்து மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை திறன் கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவை திறன் சொல்கிறோம். அது கொஞ்சம் மனப்பன கறக்கலாம். அதனால் தலையீத்து மாடுகளுக்கு கறவை கேரண்டி இல்லை. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 12-13 வரைக்கும் தாராளமாக கறவை திறன் எதிர்பார்க்கலாம். விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 56,000 சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. தேவைன்ற மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பல் தலையீத்து HF + ஜெர்சி கிராஸில் ஒரு செம்பூத்து காரிச்சிட்ட மாடுங்க. நல்லா நெத்தி விலையில் நல்ல முகலட்சணமான மாடு. கொம்பு டைப்பில் இருக்குதுங்க. 2 பல் தலையீத்து. வயலில் குறைஞ்ச ஒரு 5-6 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் மூலம் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. இன்னொரு 10லேருந்து 15 நாள் ஆச்சு நல்லாவே மடி எடுக்கும். தற்பே நல்லா மடி எடுத்துருக்குதுங்க. நிச்சயமாக இன்னொரு 10 நாள் ஆச்சு நல்லாவே மடிக்கும். தலையிலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கறவைத்திறன் தாராளமாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலையத்தில் ஒரு நாளைக்கு தாராளமாக ஒரு 12 லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக மாடன் தரத்தில் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு 13 லிட்டர் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. ஒரு 11 லிட்டர்லேருந்து 13 லிட்டர் வரைக்கும் அவரேஜாக கறவைத்திறன் தாராளமாக எதிர்பார்க்கக்கூடிய மாடு. மாடு நிச்சயமாக அந்த தரத்தில் இருக்குது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 53,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா கிர்கிராஸில் ஒரு பக்காவான பெருங்கூட்டான மாடுங்க. நல்ல உயரம், நல்ல வாட்சாட்டம். தலையத்தில் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடுங்க. கிர்கிராஸில் சுத்த சவலையில் நல்ல ஒரு மாடை வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாம். பல்லு பொறுத்த வரைக்கும் 2 பல் போட்டிருக்குதுங்க. 2 பல் தலையீத்து. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. இப்போ நல்ல மடி எடுத்துருக்குதுங்க. இன்னொரு 10 நாள் இன்னும் நல்ல மடி எடுக்கும். தலையீத்திலே நல்ல ஒரு கறவைத்திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் மூலம் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாடோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாடுமே ஒரு 13-14 லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. ஒரு பக்காவான A2 மில்க் ஈக்குவலான பால் வேணும். கிர்கிராஸில் நல்ல ஒரு மாடு பட்ஜெட் விலையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாம். 2 பல்லு தலையீத்து ஒரு 12-13 கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். சுழி சுத்தத்தில் ஒரு கிர்கிராஸ் மாடுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 59,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு HF + ஜெர்சி கிராஸில் செம்பூத்து காரி மாடுங்க. நல்ல எலும்பு கணத்தில் நல்ல ஒரு வாட்சாட்டமான கிடையாதுங்க. பல்லு 2 பல் தான் போட்டிருக்குது. 2 பல்லுக்கே நல்ல கருவை வர்க்கத்தில் நல்ல எலும்பு கணம் எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க. வயல் குறைஞ்ச ஒரு 5-6 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். தலையீத்து 2 பல்லு. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது. ஒரு 15லேருந்து 20 நாள் ஆகுன்ற பட்சத்தில் நிச்சயமாக நல்லாவே மடி எடுக்கும்.
தலையத்திலே நல்ல ஒரு கறவைத்திறன் தாராளமாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டோட கறவைத்திறன் ஒரு 12-13 லிட்டர் கறவைத்திறன் தாராளமாக இந்த மாடுமே எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. மடி தோல் லூசெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. நிச்சயமாக ஒரு 15 நாள் ஆகும் நல்லாவே மடி எடுக்கும். தலையத்தில் ஒரு 12-13 லிட்டர் கறவைத்திறன் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பக்காவான ஒரு செம்பூத்து காரி சினை மாடுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் மூலம் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க. 2 பல்லு தலையீத்துங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 54,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்த இந்த 4 மாடுகளுமே பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் இருந்து விற்பனைக்கு இருக்குது. தேவைன்றவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களோட கால் நடிகள் யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காது. கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.